மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம் குறித்து கமல்ஹாசன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதை பற்றி ரொம்ப காரசாரமான விவாதம். உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? கருத்து என்ன? கருத்து தான் சொல்ல முடியும். காந்தியார் அவர்களுடைய பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியமில்லை. நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழக அரசின் மீது சுமை கூடுகிறது. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், உதவி, அதன் நலத்திட்டங்கள் இவையெல்லாம் குறைகிறது. அதை மீட்கவும் காக்கவும் தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை பாயிண்டை விட்டுட்டு வேற இடத்துல விளையாடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தலுக்குள்ள பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டவர்கள்லாம் பாஜகவுக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் வருவதா தெரிவிக்கிறாங்க. 2026 தேர்தல் பொங்கலை கூட பிரதமர் மோடி இங்கே தான் கொண்டாட இருப்பதா திட்டம் தீட்டிருக்கதா சொல்றாங்க. ஸோ இது எப்படி சார் அவங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்க போகுது? அது நான் எப்படி சொல்ல முடியும்? மக்கள் தான் சொல்ல முடியும். இல்ல நீங்க கேம்பெயின் பண்ணீங்களா சார் திமுகவுக்கு ஆதரவா? என்ன பிளான் சார்? கண்டிப்பா உண்டு. எப்படி சார் சுற்றுப்பயணம் இருக்கும் சார்? ப்ளீஸ். மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றப்படுவதை விட இங்கு கவனிக்கப்பட வேண்டியது மாநில அரசின் சுமை கூடுகிறது. அதாவது மத்திய அரசு நிதி பங்களிப்பு செய்து வந்த அந்த திட்டம் இனி மாநில அரசின் நிதியிலும் செயல்படும் என்ற அறிவிப்பு மிக முக்கியமானது. அதனைத்தான் கவனிக்க வேண்டும் என்று கமல்ஹாசன் கருத்து தெரிவித்திருக்கிறார்.